உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த முடிவுகள் தான் இப்போ நீங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. சின்ன சின்ன முடிவுகள், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும், எந்த ஜாப் அக்செப்ட் பண்ணணும், யாருடன் நட்பா பழகணும், இது எல்லாம் தான் உங்க வாழ்க்கை எப்படி ஷேப் ஆகும்னு டிசைட் பண்றது. நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி. நாம எடுக்கிற முடிவு சரியா தவறா, இந்த ஒரு டவுட் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த முடிவு நம்ம வாழ்க்கைய மேல கொண்டு போகுமா இல்ல கீழே தள்ளிடுமா? இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய சந்தேகம். நினைச்சு பாருங்க, ஒரு தவறான முடிவு சில சமயம் பல வருடங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரம் ஒரு சரியான முடிவு நம்ம வாழ்க்கையை முழுசா மாற்றிடும். இதுக்காக தான் உலகம் முழுக்க பிரபலமான ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்டான டேரியஸ் ஃபாரஸ்ட் எழுதின ஒரு சிறந்த புத்தகம் இருக்கு, திங்க் ஸ்ட்ரைட். இந்த புத்தகத்துல சொல்ற முக்கியமான கருத்து, நம்ம மைண்ட் கிளியரா இருந்தாதான் நாம சரியான முடிவை எடுக்க முடியும். இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறது, மைண்ட்ல இருக்க தேவையில்லாத குழப்பங்களை ரிமூவ் பண்ணி கிளாரிட்டியை பெறுவது எப்படி, எமோஷன்ஸ் அவாய்ட் பண்ணி சரியான முடிவை எடுக்கிறது எப்படி, ஃபியூச்சரை காப்பாற்றக்கூடிய டிசிஷன் மேக்கிங் ஸ்டெப்ஸ் என்ன, இதையெல்லாம் ஈஸியா புரியுற மாதிரி தமிழ்ல எக்ஸாம்பிள்ஸோட சொல்ல போறேன். சோ நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. உங்க வாழ்க்கையில எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனிமேல் திங்க் ஸ்ட்ரைட்டா இருக்கும். டாபிக் நம்பர் 1, மைண்ட் கிளாரிட்டி வர்சஸ் ஓவர் திங்கிங். நாம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங். ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நாம என்ன பண்ணுவோம்? மைண்ட்ல 1000 கேள்வி, சந்தேகம் வரும். இது நல்லதா இல்லையா, இதை பண்ணிட்டா என்ன ஆகும், பண்ணலைன்னா என்ன ஆகும், இப்படி பல குழப்பங்கள் வரும். ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம மைண்ட் முரண்பாடா இருக்கிற மைண்ட்ல கிளாரிட்டி வராது. கிளாரிட்டி இல்லைன்னா சரியான முடிவும் எடுக்க முடியாது. திங்க் ஸ்ட்ரைட் புக்ல டேரியஸ் ஃபாரஸ்ட் சொல்றாரு, கிளியர் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளியர் டிசிஷன்ஸ், கன்ஃபியூஸ்டு மைண்ட் இஸ் ஈக்குவல் டு கன்ஃபியூஸ்டு லைஃப். அப்படின்னா கிளாரிட்டி எப்படி வரும்? டிப் 1, உங்க மைண்ட்ல வரும் தாட்ஸை எழுதிக்கோங்க. பேப்பர்ல எழுதுறப்போ அதுல 80% வேஸ்ட் தாட்ஸா தெரியும். டிப் 2, ஒவ்வொரு தாட்க்கும் ஒரு சிம்பிள் கேள்வி கேளுங்க. இந்த தாட் யூஸ்ஃபுல்லா இல்ல டைம் வேஸ்டா? உதாரணத்துக்கு, ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க. மைண்ட்ல பல டவுட்ஸ் வரும். சேலரி கரெக்டா இருக்கா, ஒர்க் ப்ரெஷர் எப்படி, லொகேஷன் ஓகேவா, இதெல்லாம். அந்த டவுட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. அப்புறம் முக்கியமான 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க. இதுதான் கிளாரிட்டி. ஸோ ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும்னா மைண்ட் கிளீனா இருக்கணும். அதுக்கு மைண்டை கிளீன் பண்ணணும். கிளீன் மைண்ட் இருந்தா ஸ்மார்ட் டிசிஷன் எடுக்க முடியும். டாபிக் நம்பர் 2, சிம்பிள் திங்கிங் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் டெசிஷன்ஸ். இன்னொரு பெரிய மிஸ்டேக் நாம எல்லாரும் பண்றது, டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த காம்ப்ளிகேட் பண்றது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன முடிவு எடுக்கவே நம்ம பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்றோம். எங்க போயிட்டு சாப்பிடணும், எந்த ட்ரெஸ் போடணும், இவங்க கூட போலாமா வேண்டாமா, ஆட்டோல போகிறதா பஸ்ல போகிறதா, சின்ன சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ யோசிச்சா டைமும் எனர்ஜியும் வேஸ்ட் தானே. திங்க் ஸ்ட்ரைட் புக்ல சொல்றது என்னன்னா, சிம்பிள் திங்கிங் கிவ்ஸ் பவர்ஃபுல் ரிசல்ட்ஸ். சிம்பிள் திங்கிங்னா என்ன? ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, இதுல என்னதான் முக்கியம். உதாரணத்துக்கு, நீங்க புது போன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக பல மணி நேரமா ரிவ்யூஸ் பார்த்து ஒரே போனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாலும் 10-15 வீடியோஸை பார்த்து கம்பேர் பண்றது. கன்ஃபியூஸ் வருமே ஒழிய முடிவு வராது. ஆனா சிம்பிள் திங்கிங்னா என்ன தெரியுமா? எனக்கு கேமரா குவாலிட்டி இம்பார்ட்டண்டா இல்ல பேட்டரி லைஃப் இம்பார்ட்டண்டா, இதை மட்டும் டிசைட் பண்ணீங்கன்னா சாய்ஸ் ஈஸியா கிளியர் ஆகிடும். சிம்பிளா திங்க் பண்ணினா நமக்கு 2 பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். டிசிஷன் ஃபாஸ்டா எடுக்க முடியும், ஸ்ட்ரெஸ் குறையும், மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, சிம்பிளா நினைச்சு முடிவு எடுங்க. அதுதான் சக்சஸ்க்கு வழி. டாபிக் நம்பர் 3, அவாய்டிங் எமோஷனல் டெசிஷன்ஸ். நாம எல்லாரும் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? டிசிஷன் எடுக்கும்போது எமோஷன் பேஸ் பண்ணி பார்க்கறது. கோபம், பயம், சோகம், சந்தோஷம், இதுல எந்த ஒரு எமோஷனா இருந்தாலும் நம்ம எடுத்த டிசிஷன் மோஸ்ட்லி தப்பா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, கோபத்துல ஒருத்தர்கிட்ட பேசுற வார்த்தை, அது பெர்மனண்டா ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடும். ஆனா அந்த கோபம் 10 செகண்ட்ஸ் தான் காரணமா இருக்கும். திங்க் ஸ்ட்ரைட் புக்ல சொல்றது என்னன்னா, நெவர் மேக் பெர்மனன்ட் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டெம்பரரி எமோஷன்ஸ். தற்காலிக உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஒருபோதும் நிரந்தர முடிவுகளை எடுக்காதீர்கள். அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஸ்டெப் 1, ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா உடனே ஆன்சர் சொல்லாதீங்க. 10 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணி பிரேக் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, அந்த டிசிஷன் எடுத்தா நெக்ஸ்ட் 1 வீக், 1 இயர், 5 இயருக்கு அப்புறம் இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு யோசிங்க.
ஸ்டெப் 3, எமோஷன் காமான பிறகு தான் ஆக்ஷன் எடுக்கணும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஆஃபர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. எக்ஸைட்மெண்ட்ல உடனே எஸ் சொல்லிட்டீங்கன்னா பிறகு அதுல ஏதாவது பெரிய ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஆனா காமா அனலைஸ் பண்ணீங்கன்னா இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு தெளிவா தெரியும், பெனிஃபிட்ஸும் கிளியரா புரியும். ஸோ ரிமெம்பர், எமோஷன் டெம்பரரி தான், ஆனா நீங்க எடுக்கிற டிசிஷன் பெர்மனன்ட். அதனால எமோஷன் காமான பிறகு தான் முடிவு எடுக்கணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. டாபிக் நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். நம்ம பல முடிவுகள் சரியா இல்லாம போனதுக்கு காரணம் நாம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துல டிசிஷன் எடுக்கிறதுனால தான். திங்க் ஸ்ட்ரைட் புக்ல கிளியரா ஆத்தர் சொல்லியிருக்காரு, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல், இக்னோர் வாட் யூ காண்ட். உங்களால கட்டுப்படுத்த முடிந்தவற்றில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள், உங்களால் முடியாதவற்றை தவிர்க்கவும். உதாரணத்துக்கு, எக்ஸாம் ரிசல்ட் உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்கு? நல்லா படிக்கிறது மட்டும்தான். ரிசல்ட் அவுட்கம் போத் சைட்ல இருக்கு, அது நம்ம கையில கிடையாது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்கு? நல்ல ப்ராடக்ட், நல்ல குவாலிட்டி, குட் சர்வீஸ். மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. ஸோ தப்பா ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணா என்ன ஆகும்? நாம எனர்ஜி வேஸ்ட் பண்றோம், கஷ்டம் அதிகம், ஸ்ட்ரெஸ் அதிகம். ரைட் ஒன்ன ஃபோக்கஸ் பண்ணா என்ன ஆகும்? கிளாரிட்டி வரும், எனர்ஜி சேவ் ஆகும், முடிவு ஸ்மார்ட்டா இருக்கும். ப்ராக்டிக்கல் டிப், ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ இந்த கேள்வியை கேளுங்க, இங்க நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்ன? அதை மட்டும் அடிப்படையா வச்சு முடிவு எடுங்க. எக்ஸாம்பிள், நீங்க அப்ராட் ஜாப் ட்ரை பண்றீங்க. விசா ரூல்ஸ், கண்ட்ரி பாலிடிக்ஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோல், அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடியது லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்றது, ஸ்கில் பில்ட் பண்றது. ஸோ சிம்பிள் ஃபார்முலா, உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல மட்டும் டிசிஷன் எடுங்க, சக்சஸ் ஆகும். கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துல ஒரி பண்ணாதீங்க, காமா இருங்க. டாபிக் நம்பர் 5, லாங் டேர்ம் திங்கிங். நம்ம வாழ்க்கையில எடுக்கும் பல முடிவுகள் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? ஆனா லாங் டேர்ம் எஃபெக்ட் யோசிச்சிங்களா? என்ன ஆகும்? சிம்பிளா சொல்லணும்னா ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபைட் வந்ததுக்கே உடனே பிரேக்கப் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரே முடிவு ஃபியூச்சர்ல பெரிய வருத்தத்தை தரக்கூடியதா கூட மாற வாய்ப்பு இருக்கு. திங்க் ஸ்ட்ரைட் புக்ல சொல்றது, எந்த முடிவு எடுத்தாலும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையில பாதிக்குமா இல்லையா, அந்த கேள்வி கேட்கறது தான் ரியல் கிளாரிட்டி. ப்ராக்டிக்கல் டிப், டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூச்சரை இமேஜின் பண்ணுங்க. அந்த முடிவு ஷார்ட் டேர்ம்ல ஈஸியா இருந்தாலும் லாங் டேர்ம்க்கு நல்லதான்னு பாருங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாப் சூஸ் பண்றாரு வச்சுக்கோங்க. சேலரி அதிகம்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த ஜாப்ல growth இல்ல, ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகம். ஷார்ட் டேர்ம்ல மணி கிடைக்கும், லாங் டேர்ம்ல ஹெல்த் பாதிக்கும், கெரியர் ஸ்ட்ரக் ஆகும். சம்பாதிச்ச காசை விட ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ற கடினமான சூழல் வரலாம். அப்படின்னா பெஸ்ட் டிசிஷன் என்ன? லாங் டேர்ம் growth கொடுக்கிற சாய்ஸ் தான். ஸோ ஃபார்முலா சிம்பிள், ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம் கெயினை கொடுக்கும், ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட் லாங் டேர்ம் பெயினை கொடுக்கும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்க எப்பவும் நீண்ட காலத்தை பத்தி யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். எந்த ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய டிசிஷனா இருந்தாலும், காலேஜ் டிகிரி, ஜாப், கெரியரா இருந்தாலும், மேரேஜ் லைஃப், இது மாதிரி முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது ஃபியூச்சரை திங்க் பண்ணி லாங் டேர்ம் சந்தோஷத்தை கொடுக்குமான்னு சிந்திச்சு முடிவு பண்ணுங்க. டாபிக் நம்பர் 6, ப்ராக்டிக்கல் டெசிஷன் மேக்கிங் ஸ்டெப்ஸ். இப்போ வரைக்கும் நாம கத்துக்கிட்டது கிளாரிட்டி, சிம்பிளிசிட்டி, எமோஷன்ஸ் அவாய்ட் பண்றது, கண்ட்ரோலா ஃபோக்கஸ் பண்றது, லாங் டேர்ம்க்கு யோசிக்கிறது. ஆனா இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்கணும் இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு 4 ஈஸி ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பை சொல்ல போறேன். ஸ்டெப் 1, ஆப்ஷன்ஸை எழுதிக்கோங்க. எதுக்காக முடிவு எடுக்கிறீங்க அதுக்கான சாய்ஸஸை எழுதுங்க. மைண்ட்ல வச்சா கன்ஃபியூஸ் ஆகிடும், பேப்பர்ல எழுதுனா கிளியரா இருக்கும். ஸ்டெப் 2, அன்னெசரி ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஃபில்டர் பண்ணுங்க. இது மூலியமா தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஸ்டெப் 3, பீஸ் பிளஸ் ப்ராக்ரஸ் டெஸ்ட். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் இந்த கேள்வியை கேளுங்க, இதுல எனக்கு இன்னர் பீஸ் கிடைக்குமா, growth கிடைக்குமா? எஸ் அப்படின்னா அது நல்ல சாய்ஸ். ஸ்டெப் 4, ஆக்ட் வித்தவுட் ஃபியர். முடிவு எடுத்த உடனே டவுட் பண்ணாம ஆக்ட் பண்ணுங்க. தப்பா ஒரு தடவை முடிவு பண்ணினா கூட அது ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் டிசிஷன் எடுக்கும் போது கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க. ஸ்டெப் 1, ஆப்ஷன்ஸ், பொட்டிக்கை ஸ்டார்ட் பண்ணலாமா, டீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஆன்லைன் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டெப் 2, பொட்டிக்ல அதிக கேபிட்டல் வேணும், அதனால அதை ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸ்டெப் 3, டீ ஷாப் பீஸ் கிடைக்கும், growth இருக்கு. ஆன்லைன் ஷாப்ல growth ஆகும் தான், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணும். ஸ்டெப் 4, டீ ஷாப்க்கு இன்வெஸ்ட் பண்ண மணி இருக்கு, கடன் வாங்க வேண்டாம், அந்த பிஸ்னஸ்ல லாபமும் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் சொன்னீங்கன்னா உடனே ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் டெசிஷன் மேக்கிங் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸை எழுதணும், நெக்ஸ்ட் தேவையில்லாததை ஃபில்டர் பண்ணணும், நெக்ஸ்ட் பீஸ் பிளஸ் ப்ராக்ரஸை எழுதணும், நெக்ஸ்ட் உடனே ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிவு எடுக்கிறது எப்பவும் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை ரீகேப் பண்ணலாமா? நம்பர் 1, மைண்ட் கிளியரா இருந்தாதான் சரியான முடிவு எடுக்க முடியும். நம்பர் 2, ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும். நம்பர் 3, சிம்பிள் திங்கிங் தான் ஸ்மார்ட் டிசிஷன்ஸை தரும். நம்பர் 4, எமோஷன்ஸை பேஸ் பண்ணி முடிவு எடுக்கவே கூடாது. நம்பர் 5, நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 6, லாங் டேர்மை யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். நம்பர் 7, ஃபைனலி ஆப்ஷன்ஸை எழுதிட்டு தேவையானதை ஃபில்டர் பண்ணி பீஸ் பிளஸ் ப்ராக்ரஸை செக் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு டிசிஷனும் நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். நீங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணினா முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு கிளாரிட்டி வரும், டவுட் குறையும், கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். நம்ம பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் சேனல்ல எப்பவும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம், புக் சம்மரி, செல்ஃப் க்ரோத் டெக்னிக்ஸ், வாழ்க்கையில பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய பிராக்டிக்கல் ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேனல் ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சேனலோட நோக்கம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை, உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அதுதான் இந்த சேனலுடைய மெயின் எய்ம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நினைவுல வச்சுக்கோங்க, சரியான முடிவு தான் சரியான வாழ்க்கை பாதையில போகிறதுக்கு வழிவகுக்கும். நீங்க இனிமே எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் உங்க வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போற மாதிரி இருக்கணும். இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்க வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போற வழிகாட்டியா கண்டிப்பா இருக்கும். இதுவரை நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ், வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான். நன்றி.